மில்கி ஹெவன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. மில்கி ஹெவன்னா என்ன? ஸோ நாங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மில்கி ஹெவன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பிராண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குள்ள. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயமே வந்து ஒரு டெய்ரி மேனுஃபேக்சரிங்லாம் வந்து நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐடியா வந்துச்சு. ஸோ டைரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து கர்டு, டீ, மில்க்கு, ஸோ இது மாதிரி வந்து நம்ம மில்க் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு பிராண்ட் வந்து நேம் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கூகுளில் எல்லாத்தையும் செக் பண்ணோம். ஸோ இது வந்து ரேண்டமாக நாங்கள் வந்து எடுத்த நேம் தான் மில்கி ஹெவன் அப்படின்றது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் ரிலேட்டடாக நம்ம பண்ணணும். ஸோ அதேமாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் கெமிக்கல் ஃப்ரீ இல்லாமல், அதாவது டெய்லி எஸ்டென்ஷியல் ப்ராடக்ட், ஸோ மக்கள் உபயோகப்படுத்துகிற பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலு, பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்என்டி ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் மில்கி ஹெவனில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாகவும் ரெஜிஸ்டர் பண்ணோம் கம்பெனியை. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் போச்சு, ஸோ எப்படிலாம் நாங்கள் டிஃபிகல்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.